Welcome children. Varun's day out lesson oda exercise செய்யலாமா? Let us understand. புரிந்து கொண்டு செய்யலாம். First exercise, match the words to the pictures. Match பண்ணலாமா? Coriander, கொத்தமல்லி இலை. Match பண்ணிக்கோங்க. Ashgard, வெள்ளை பூசணிக்காய்னு படித்தோம் இல்லையா? வருண் இது என்ன வெஜிடபிள் அம்மா அப்படின்னு கேட்டான்ல? Match பண்ணிக்கோங்க. Black gram, உளுந்து. சரியாக உங்க புக்லயும் மேட்ச் செய்துக்கோங்க. Second exercise, make a shopping list from the below pictures. இந்த pictures ஓட நேம் எழுதி நாமளும் ஒரு shopping list ரெடி பண்ணணுமா? எழுதலாமா? This is a carrot. Carrot. Spelling correct எழுதிக்கோங்க. Bowl of rice. Rice. எழுதிக்கோங்க. These are lemons. Lemons. Spelling கவனமாக பார்த்து எழுதிக்கோங்க. அடுத்த exercise. Third exercise. Listen, think and write. கவனித்து யோசித்து விடைகளை எழுத சொல்லியிருக்காங்க. எழுதலாமா? First question. Where did they plan to go? தேங்கிறது வருணும் அவங்க அம்மாவும் எங்க போகலான்னு பிளான் பண்ணாங்க? They plan to go out for a picnic in the park. பிக்னிக் சுற்றுலாவுக்காக பூங்காவுக்கு போகலாம், பார்க்குக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆன்சர் எழுதிக்கோங்க நோட்ல. Second question. What did they buy in the vegetable shop? என்ன வாங்கினாங்க? சாலடுக்காக வாங்கினாங்க இல்லையா? They bought carrots in the vegetable shop. கொஸ்டின்ல இருந்தே ஆன்சரும் கண்டுபிடிச்சு எழுதவும் சொல்லவும் தெரியணும். Third question. What did they cut? என்ன கட் பண்ணி எடுத்துட்டு போனாங்க? They cut the watermelon and mango. ஆமா, ஃப்ரூட்ஸ் தான் கட் பண்ணி எடுத்துட்டு போனாங்க. Fourth question. Why did they go to picnic? பிக்னிக் போகணும்னு ஏன் முடிவு பண்ணாங்க? Varun was bored at home, so they went to picnic. வருண் வந்து வீட்ல பொழுதே போகல அப்படின்னு சொன்னான். அதனால பிக்னிக் போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. Fifth question. How will you get ready for a picnic? நீங்க பிக்னிக் போகணும்னா எப்படி ரெடி ஆவீங்க? என்னெல்லாம் கொண்டு போவீங்க? Answer. I will pack tomato rice for lunch, water bottle and peanut candies for a picnic. எனக்கு பிடித்த விஷயங்களை நான் எழுதியிருக்கேன். லஞ்சுக்காக டொமேட்டோ ரைஸ் தக்காளி சாதம் கொண்டு போவேன், வாட்டர் பாட்டில் கொண்டு போவேன், பீனட் கேண்டிஸ்னா கடலை மிட்டாய்களும் பிக்னிக்காக நான் பேக் பண்ணி எடுத்துட்டு போவேன். நீங்களும் உங்க நோட்ல எழுதிக்கிறீங்களா? அடுத்த எக்ஸசைஸ் என்னன்னு பார்க்கலாமா? அடுத்த எக்ஸசைஸ், டிக் த ஆட் ஒன். வேறுபட்டதை என்ன செய்யணும்? டிக் பண்ண சொல்லியிருக்காங்க. ரைஸ், wheat, mint, ராகி. எது ஆட் ஒன்? mint is the odd one. இதுதான் கிரீன்ஸ், கீரை வகையை சார்ந்தது. மற்றவை எல்லாம் சீரியல்ஸ், தானியங்கள். அடுத்த எக்ஸசைஸ், let us practice. இது என்னென்ன ஆக்ஷன்ஸ்னு நம்ம ஃபர்ஸ்ட் டைம்லயே படிச்சிருக்கோம். மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்திக்கலாம். பிரேக். பிரேக் பண்றதுன்னா உடைத்தல். இங்க பாருங்க, முட்டைய உடைக்கிறாங்க பாருங்க. அடுத்து இந்த ஆக்ஷன் ஸ்ப்ரெட். ஸ்ப்ரெட்னா ஒரு இடத்துல உள்ளத எல்லா இடத்துக்கும் தடவுறது. இந்த பிரெட் மேல பட்டர், வெண்ணெயை வைத்து தடவுறாங்க பாருங்க. இதுதான் ஸ்ப்ரெட். ஸ்ப்ரிங்கிள். ஸ்ப்ரிங்கிள்னா தூவுதல். ஒரு பாட்டில்ல இந்த ஓட்டைகள் இருக்கு பாருங்க, இது வழியா உப்பு அல்லது மிளகு எல்லாம் தூள் பண்ணி வச்சிருந்து அதை ஸ்ப்ரிங்கிள் பண்ணுவாங்க, தூவுவாங்க. இந்த ஆக்ஷன் தான் ஸ்ப்ரிங்கிள். அடுத்து saute. Saute. it, saut, a. நம்ம ஈ சைலண்டே தான் இவ்வளவு நாள் படிச்சிருக்கோம். இது saute. அப்படின்னா
எண்ணெயில வதக்குவோம் இல்லையா வெஜிடபிள்ஸ் எல்லாம் அந்த ஆக்ஷன். அடுத்த ஆக்ஷன் பீல். பீல் பண்றதுன்னா தோலை உரித்தல். இங்க பாருங்க ஆரஞ்சோட தோலை பீல் பண்றாங்க. அதை விட்டு உரித்து எடுக்கிறாங்க. சரி, இப்போ இதை வைத்து தான் இந்த fill up செய்ய போறோம். Fill in the blanks with the actions. இது என்ன ஆக்ஷன்? sprinkle. எழுதிக்கோங்க. இந்த ஆக்ஷன் break, உடைத்தல். இந்த ஆக்ஷன் saute. saute. சரியாக எழுதிக்கோங்க. அடுத்து letters to பகுதியில உள்ள word wall வாசிக்கலாமா? இந்த word wall நாம அப்படியே பார்த்து வாசிக்கிறதுக்காக கொடுத்திருக்காங்க. வாசிக்கலாம். 6, 10, once, thank, sleep. அடுத்த லைன் small, fly, some, always, wash. Next line 9, going, stop, around, right. சரியாக வாசித்து பயிற்சி எடுத்துக்கோங்க. Thank you children.